அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சூப்பரான ஒரு காணொளியோட மீண்டும் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய காணொலியை முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் வாரீங்க அல்லது இந்த காணொலியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டுருக்க ஒரு செலிப்ரிட்டி கப்பல்ஸோட டிவோர்ஸ் தான் அதிகமாக பேசப்பட்டுருக்கு. என்னப்பா திடீர்னு பிரிய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேரோட ரசிகர்களுமே ரொம்ப ரொம்ப சோகமாக இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் காதலிச்ச ஒரு இசையமைப்பாளர், அதே மாதிரி ஒரு மெல்லிசை குரல் சைந்தவி, ஜிவி பிரகாஷ், இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. 2000 ஆண்டு இந்த 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறது. கிட்டத்தட்ட காதல் அதை தாண்டி திருமணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 21 வருஷம் இவங்க 2 பேரையும் தெரியும். அதை தாண்டி இவங்களுடைய நட்பு, காதல், அதே மாதிரி திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே. இப்போது இவங்க 2 பேருக்குமான இந்த டிவோர்ஸ் விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் ஜிவி பிரகாஷ் வெயில் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கு முன்னாடியே இவர் பாடியிருக்காரு. இருந்தாலும் கூட இசையமைப்பாளராக வெயில் திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி எக்கச்சக்கமான சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாத்தையுமே தமிழ் சினிமாவுக்காக தந்த ஒரு உச்ச நட்சத்திரம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய குடும்பமும் கூட ஒரு இசை குடும்பம் அப்படிங்கிறதால இவருடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக போயிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் தான் பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பொன் குழந்தை பிறந்தது. இப்போது அந்த குழந்தைக்கு 4 வயசாகுது. இந்த நேரத்தில் இவங்களுடைய டிவோர்ஸ் குடும்பத்தாருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய இடங்களில் சைந்தவி சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு இசையமைப்பாளரோட மனைவி அப்படிங்கிறதுக்காக அவரோட எல்லா திரைப்படங்களையும் நான் பாடலை. நிறைய வேறு வேறு பாடகிகள் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டதும் இல்லை இந்த பாட்டை நீ பாடுறியான்னு சொல்லி அவரும் கேட்டதில்லை. கிடைக்கிற பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஜிவி பிரகாஷ் தாண்டி ஏஆர் ரஹ்மான், இசைஞானி இளையராஜா வரைக்கும் எக்கச்சக்கமான செலிப்ரிட்டியோட எங்களுடைய சைந்தவி பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும். அதே மாதிரி ஜிவி பிரகாஷும் கூட அடுத்த வித்யாசாகர் பாணிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பர் ஹிட்டான பல பாடல்களையும் எங்களுக்காக தந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் முதல்ல ஆரம்பத்திலே நம்ம ஜிவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் இவர் இஸ்லாமிய மதத்தை தழுவி தான் அம்மாவோட போக்கில் இவர் போயிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நாளைக்கு பிறகு தன்னோட அப்பா வெங்கடேஷ் பக்கமாக அதுக்கு பிறகு ஹிந்துவாக மாறி அதுக்கு பிறகு சைந்தவியை திருமணம் செய்துட்டு இருந்தார். இப்போது இருவருக்குமான பிரச்சனைகள் முட்டி மோதி பெருசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் இவங்க ஒஃபிஷியலாக இது வரைக்கும் அறிவிச்சாதான் இப்போ எதுக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஊதி பெருசாக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் பல காணொளிகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது பிருந்தா ராஜகோபாலன். வணக்கம் மக்களே.